அவங்க வந்து இந்த இடஒதுக்கீடு வரக்கூடாதுங்கிறதுக்காக நடைமுறைப்படுத்தக்கூடாதுங்கிறது என்னென்ன வழிமுறைகள் செய்யணுமோ அவ்வளவும் பண்ணுறாங்க. இப்போ ஜுடிஷியரியும் பயன்படுத்தி கிரிமி லேயர் கொண்டு வந்துட்டாங்க. ஓபிசிக்கு கிரிமி லேயர் கொண்டு வந்தாங்க. மண்டல் பரிந்துரையில் கிரிமி லேயர் கிடையாது. கிரிமி லேயர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நேற்று தான் நான் வந்து 2 தம்பிகளை அழைச்சிட்டு போனேன் ராம்தாஸ் அத்வாலே கிட்ட. அந்த 2 தம்பிகளும் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவங்க. அவங்க 2 பேரும் என்னென்னா ப்ரிலிமினரி பாஸ் பண்ணாங்க ஐஏஎஸ்க்கு, அடுத்து மெயின் பாஸ் பண்ணாங்க, அப்புறம் இன்டர்வியூ பாஸ் பண்ணாங்க. இது எவ்வளோ பெரிய கடினமான போராட்டங்கிறது தெரியும். முதல்ல நுழைவுத் தேர்வு ப்ரிலிமினரி பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மெயின் பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ பாஸ் பண்ணணும். ஒவ்வொரு இடத்தையும் ஃபில்டர் பண்ணிடுவாங்க. இதை 3ஐயும் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகிட்டான். ஆனால் கிரிமி லேயர் வந்து அங்கே இடிக்குது. உனக்கு முடியாதான்றான், வெளியே தள்ளி விட்டான். என்னடானா அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணுறாங்களாம். அவங்களுக்கு ஆனுவல் இன்கம் வந்து 10 லட்ச ரூபா வருதான். கிரிமி லேயர் என்னென்னா 8 லட்சத்துக்கு மேலே ஒருத்தருக்கு ஆண்டு வருமானம் இருந்தால் அவனுக்கு வந்து இடஒதுக்கீடு இல்லை. இதுதான் கிரிமி லேயர். இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு. நம்மெல்லாம் இடஒதுக்கீடு எல்லாம் கோட்டான்னு சொல்கிறோம். இந்த கிரிமி லேயர் வச்சது யார்? நம்ம இந்த சென்சார் போர்டில் ஆள் வச்சதுக்கு கோவப்படுறோம்ல, அதுதான் கிரிமி லேயர் வச்சவங்க தான் அங்கே சென்சார் போர்டில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா தம்பி வந்தவனே என்ற சொன்னார், இந்த படத்தை வந்து சென்சாரே பண்ண முடியாதுன்னு தூக்கி போட்டாங்கன்னு பதறிட்டு வந்தாங்க. அலெக்ஸும் அனீஷும் என்ன சொன்னாங்கன்னா, கௌதமி தான் அதில் மெம்பராக இருக்காங்க. யார்? நடிகை கௌதமி. அவங்க யார்? நடிகை மட்டும்தான் எனக்கு தெரியும். அவங்க பிஜேபியில் சேர்ந்தது எனக்கு தெரியாது. அவங்க பிஜேபி மூலமாக பிஜேபியில் சேர்ந்து அதில் ஒரு மெம்பராக இருந்திருக்கிறாங்க. மெம்பராக இருந்தவொடனே இதில் பூரா பெரியார் கருத்து இருக்குது, சமூக நீதி கருத்து இருக்குது. அதுலேயும் பெரியார் வேடம் தெரிவித்து அண்ணன் சத்யராஜ் அதில் நடிக்கிறாரு. ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசக்கூடியவர். அந்த வசனங்கள் போய் மக்கள்கிட்ட போனால் அப்படியே ஆழமாக நெஞ்சில் பதியக்கூடிய அளவுக்கு அந்த வசனத்தை உச்சரிக்கிற அந்த முறை இருக்குது பாருங்கள். அப்போ கௌதமி வந்து இயல்பாக தடுப்பாங்க. ஏன்? அவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்ன நோக்கத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சென்சாருக்கு கன்சிடரே பண்ண முடியாது, தூக்கி போட்டாங்க. அவங்கள்ட்ட பேச முடியுமான்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு பழக்கமே இல்லை. திரைத்துறைங்கிற அடிப்படையில் ஒரு நட்பு அண்ணா சத்யராஜ் அவர்களுக்கே இருக்கும். அவங்கள வச்சே நீங்கள் திரும்ப பேசுங்க, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. இப்போ நல் வாய்ப்பாக அவங்க வெளியேறிட்டாங்க. இப்போ வேற ஆள் சென்சார் போர்டில் வந்திருக்கேன். இப்போ வசனங்களை மட்டும் எடுத்துட்டு அந்த காட்சிகள் அப்படியே. நான் தான் கேட்டேன், நீங்கள் வசனம் அதுக்கு வேறு மாதிரி வாசிச்சிருப்பீங்களே, இப்போ நீங்கள் மாற்றி வசனம் பேசுனதா சொல்கிறீங்களே, அது சிங்க் ஆகுமான்னு கேட்டேன். அது அப்படி தான் இருக்கும், அது அதெல்லாம் ஒன்றும் பெரிய வேறுபாடு தெரியாதுன்னு சொன்னார். இது ஏன் நிகழ்கிறது? ஏதோ அந்த சென்சார் போர்டு மட்டும்தான் காரணம்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு கிரிமி லேயர் வைக்கிற சிந்தனையிலிருந்து தான் இங்கே உருவாகுது எல்லா இடங்கள்லையுமே. ஓபிசிக்கு கிரிமி லேயர், இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டு எஸ்சி எஸ்டிக்கும் கிரிமி லேயர். கான்ஸ்டிடியூஷனில் கிரிமி லேயர் கூடாதுங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக எஸ்சி எஸ்டிக்கு வருமான வரம்பு கூடாது. கிரிமி லேயர்னா என்னென்ன? கிரீம்னா என்ன? பசை. கிரிமி லேயர்னா பசை எடுக்கு. ரொம்ப வறுமையில் கிடக்கிறவன் ரொம்ப பணக்காரனாக இருக்கான், அதுக்கு இடையில ஒருத்தன் டெவலப் ஆகி வரான், கொஞ்சம் பசை எடுக்கு உள்ள சமூகம், மாத சம்பளம் வாங்குறான், வருமானம் வந்து அவனுக்கு ரெகுலர் இன்கம், தொடர்ந்து வருமானம் வருது. அதில் வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் இருந்தால் அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது. சோஷியல் ஜஸ்டிஸுடைய கான்செப்டே என்னென்னா, பொருளாதார அளவுகோல் அதில் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான். அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ். அதில் எந்த காரணத்தை கொண்டும் எக்கனாமிக் கிரைட்டீரியா வரக்கூடாது, வருமானத்தை பற்றி பேசக்கூடாது, பொருளாதார அளவுகோலே கூடாது. அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ். இந்த நிலை மாறுகிற வரையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்த நிலை மாறணும். ஆகவே பொருளாதார அளவுகோல் முக்கியம் அல்ல. இது பற்றி பெரிய டிபேட் நடந்துச்சு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில், அரசியல் நிர்ணய சபையில். இவங்களெல்லாம் வேற பெரிய ஜாம்பவான்கள். யார்? ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல், புரட்சியாளர் அம்பேத்கர். அவங்க மாதிரியான ஆளுமைகள் இப்போ யாருமே கிடையாது. அவங்க அவ்வளவு தூரம் வந்து விவாதித்து கடைசியாக பொருளாதார அளவுகோல் ஒரு அளவுகோலாக கொள்ளக்கூடாது, ஒரு வரையறையாக கூடாது, அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஓபிசிக்கு இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் கிடையாது, எஸ்சி எஸ்டிக்கும் தனி சட்டம் கிடையாது, கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிறத வச்சு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, செப்பரேட் லா கிடையாது. ஆனால் எடுப்பில் இடபிள்யூஎஸ் என்கிற பேரில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னு ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், அவங்க அர்த்தம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ்னால் வேறு யாரும் கிடையாது, பிராமணர்கள். தமிழ்நாட்டில் யார் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி? எல்லாமே ஓபிசி தான்.
பிராமணர்களும் ஒரு முதலியார் சமூகத்திலே அல்லது ரெட்டியார் சமூகத்திலே ஒரு ஒரு பிரிவு இருக்காங்க, அவங்க மட்டும்தான் எஃப்சி. இப்போ எல்லாருமே பிசி தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும், யார் எடுத்துக்கிட்டாலும் ஓபிசி தான். இப்போ எஃப்சிக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவங்க இடஒதுக்கீட்டுக்கு மட்டும் சட்டம் இருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு சட்டம் இருக்கு, ஓபிசி இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் கிடையாது, எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் கிடையாது. அது என்னன்னா இடபிள்யூஎஸ்ங்கிறது பொருளாதார அளவுகோல். அவங்க வந்து வறுமையில் வாடுறாங்களா, ஏழையா இருக்கிறாங்களா, அதனால அவங்களுக்கு இடஒதுக்கீடு தர்றோம். அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற வரையறைகள்லாம் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. எனவே சமூக நீதி என்கிற அடிப்படையில் வழங்கப்படுகிற இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீர்த்து போக வைக்கணும், டைலூட் பண்ணணும், அதை இல்லாமல் செய்யணும். அதனால தான் எல்லா அரசு துறைகளையும் பொதுத்துறைகளையும் தனியார் மயமாக்கிட்டு இருக்காங்க. தனியார் மயமாக்கிட்டா யாரும் இடஒதுக்கீடு கேட்க முடியாதுன்னு. ஏன் இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, சமூக சோசியல் ஆர்டரையும் மாறுது இல்லை. ஆடு மாடு மேய்ச்சி இருந்தவன் திடீர்னு ஜட்ஜின்னு வந்து உட்காடுறான், அட்வொகேட்னு படிக்கிறான், பேராசிரியர்னு போய் உட்காடுறான், சயின்டிஸ்ட்னு போகிறான், ஐஐடிக்கு போகிறான், உலக நாடுகள் முழுக்க போகிறான். யார் ஆடு மாடு மேய்க்கிறது? கக்கூஸ் கழுவிட்டு இருந்த பிள்ளை இன்னைக்கு வந்து நீட் தேர்வு எழுதி டாக்டர் ஆகுது. சமூக ஆர்டர் அவங்க வச்சிருந்த 4 வருண அமைப்பு முறையில் இருந்த சோசியல் ஆர்டர், பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், அவுட்காஸ்ட், அவங்க தான் எஸ்சி எஸ்டி. இந்த ஆர்டருக்குள்ள வரமாட்டாங்க, அவங்க வெளியே இருக்காங்க, சாதியற்றவர்கள். இந்த ஆர்டர் மாறுது. ஆடு மாடு மேய்ச்சவெல்லாம் வந்து நீதிபதி சிம்மாசனத்தில் போய் உட்கார்றான், பார்லிமெண்ட்ல போய் பேசுறான், மந்திரி ஆகிறான், டாக்டர் ஆகிறான், என்ஜினியர் ஆகிறான். தெருவு கூட்ட ஆள் இல்லை, கக்கூஸ் கழுவு ஆள் இல்லை. அதை விட முக்கியமாக காலம் காலமாக எல்லா தளங்களிலும் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த சமூக பிரிவினரின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும் என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அதை தடுப்பதற்குத்தான் இடஒதுக்கீட்டில் எல்லா இடங்களிலும் கை வைக்கிறார்கள். மிகுந்த ஒரு முக்கியமான முடிவை நம்ம கேபினெட் எடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு முடிவு, எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவை மோடி ஐயா நேற்று கேபினெட் மீட்டிங்ல எடுத்திருக்காங்க. அதாவது உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய கிரீமி லேயர் கான்செப்ட் எஸ்சி சமுதாய மக்களுக்கு பொருந்தாது என்கின்ற ஒரு சரித்திர முடிவை நேற்று பாரதிய ஜனதா கட்சி ஐயா மோடி அவர்கள் கேபினெட்ல எடுத்திருக்காங்க. இது பாருங்க எவ்வளவு பெரிய இது பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டே சொல்றாங்க, ஒரு முறை ரிசர்வேஷன் வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த முறை கட் பண்ணுங்க, கிரீமி லேயர் கொண்டு வாங்க இதெல்லாம். ஆனால் நாம் அம்பேத்கர் ஐயா அதை சொல்லல. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால அன்டச்சபிலிட்டி தான் டச் ஸ்டோன், அன்டச்சபிலிட்டி அதுதான் டச் ஸ்டோனா இருக்கோ தவிர பணமோ கிரீமி லேயரோ டச் ஸ்டோன் இல்லை என்பதை எனக்கு ரொம்ப தெளிவா தெளிவுபடுத்தியிருக்கோம். நான் சென்னையில் 2 நாட்களுக்கு முன்பு பேசும்பொழுது நான் சொன்னேன், அரசு பேசிய பிறகு நாங்க பேசுறோம், இன்னைக்கு நான் பேசுறேங்கன்னா அதுதான் பட்டியலின சமுதாய மக்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கக்கூடிய மரியாதை. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க, நாங்க இந்த டெசிஷன் எடுக்க மாட்டோம். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் நமக்கு முக்கியம். அங்க சொல்ல சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அந்த அறிவுரையை ஏற்பதும் ஏற்காததும் அரசனுடைய அரசு ஏற்கல, அறிவுறுத்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடல, அறிவுறுத்தி இருக்காங்க. இது நம்முடைய அமைச்சர்கள் நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த எம்பிக்கள் போய் பிரைம் மினிஸ்டர் பார்த்தாங்க. அண்ணன் முருகன் அவர்கள் உட்பட தமிழகத்திலிருந்து எல்லா தலைவர்களும் போய் பார்த்தாங்க எம்பிக்கள். அவர்களும் வலியுறுத்தி இருந்தாங்க. கேபினெட் அந்த முடிவு எடுத்திருக்கோம். இது முதல்ல அந்த சந்தோஷமான செய்தியை பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கோம். இரண்டாவது, அண்ணன் வேல்முருகன் அவர்களோ நிறைய தலைவர்கள் பேசுறாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, பட்டியல் சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது திராவிட அரசியல்னாலதான். வன்னியர் சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது திராவிட அரசியல்னாலதான். இதனால் ஆதாரப்பூர்வமா விளக்க முடியும். அது வருகின்ற காலத்தில் நம்ம பேசுவோம். அதாவது திராவிட அரசியல்ங்கிறது என்னங்கன்னா, ஜாதி பேதத்தை நீக்குவோம். இதுதான் அவங்க 1949 செப்டம்பர் 18 ராபின்சன் பூங்கால ஆரம்பிச்சாங்க. பெத்தம்பாளையத்தண்ணன் தலைமையில தான் மீட்டிங்கே நடந்துச்சு. நம்ம கொங்கு பகுதியை சார்ந்தவர் தலைமையில தான் முதல் மீட்டிங்கே நடக்குது. கருணாநிதி அவர்கள் 28வது பேரா அந்த மீட்டிங்ல இருக்கார். இவங்க வந்ததுக்கு அப்புறம், இந்த அரசியல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்துல ஜாதி உணர்வை புகுத்துது யார்? இத்தனை வருஷமா திராவிட அரசியல் பண்றோம்னா, பெரும்பான்மை சமுதாயம் இல்லாத ஒருத்தரை போட்டு எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிக்கலாமே, பெரும்பான்மை சமுதாயம் இல்லாதவங்களை போட்டு எம்பி எலெக்ஷன் ஜெயிக்கலாமே. அதான் திராவிட அரசியல். 70 ஆண்டு காலம் திரும்பி பார்க்கும் பொழுது ஜாதி உணர்வை திராவிட அரசியல் அதிகப்படுத்தி இருக்குது. நம்பர் 1. இதிலே நிச்சயமாக பட்டியலின சமுதாய மக்களும் சகோதர சகோதரிகளும்
வன்னியர் சமுதாய மக்களும், நான் ஜெனரலா ஜாதியை பற்றி அதிகமா பேசுறது இல்லைன்னு, எல்லா இடத்துலயும் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஒரே குடும்பம், எங்க ரெப்ரசன்டேஷன், அவங்களுக்குலாம் எங்க ரெப்ரசன்டேஷன்? ஒரே குடும்பம். கே நேரு பையனா, கே நேரு காலத்துக்கு முன்னாடி பையனுக்கு போடு, அன்பில் தர்மலிங்கனா அவர் பையனுக்கு அப்புறம் இவரு, வீரபாண்டி ஆறுமுகமா இவங்களுக்கு அப்புறம் இவங்க, பொன்முடி அண்ணா இவங்களுக்கு அப்புறம் இவங்க, இப்படியே போட்டா எல்லா சமுதாயத்துக்கும் எங்க ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும்? அதைத்தான் அண்ணன் கேட்ட கேள்விக்கான பதில். 2026 அதை உடைக்கிறோம். எல்லா சமுதாயத்துக்கு ரெப்ரசன்டேஷன், எல்லா தமிழ் மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன், கூட்டணி ஆட்சி. இதை தைரியமா திராவிட கட்சிகள் சொல்ல முடியுமான்னு கேளுங்க. சொல்ல முடியாது. சொன்னாங்கன்னா குறுநில மன்னர் ஆட்சி காணாம போயிடும். அதனாலதான் அண்ணன் கேட்ட கேள்விக்கும் காமன் கருப்பொருள், திராவிட அரசியல்னாலதான் தமிழகத்துல இன்னும் பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு, சமுதாய மக்களுக்கு துன்புறுத்தல் இன்னும் நடக்குதுன்னா திராவிட அரசியல் தான் காரணம். இத்தனை வருஷமா நீங்க அரசியல் பண்ணீங்க, ஏன் இன்னும் ரெட்ட டம்ளர் இருக்கு? ஏன் என்ன பட்டியல் சமுதாய ஒரு சகோதரர் போய் கொடியை ஏத்த முடியல? ஏன் கோயிலுக்குள்ள இன்னும் நீங்க வந்து விடாம இருக்கீங்க? சேலத்துல அதிக திமுக காரன் போய் தடுக்கிறீங்க. இன்னும் ஏன் சாதியை வச்சு சொல்றீங்க? இன்னும் ஏன் ஜாதியை வச்சு அரசியல் நடக்குது? அப்ப 70 ஆண்டு காலம் 6 முறை முதலமைச்சரா இருந்தாச்சு, அந்த பக்கம் 6 முறை இருந்தாச்சு. அப்படி இருந்து உங்களால சால்வ் பண்ண முடியும்னா திராவிட அரசியல் தோற்று விட்டது என்றுதானே அர்த்தம். ஜெயிச்சிருச்சுன்னு எங்க சொல்ல முடியும்?